ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. புரிகிறது. புலி வேட்டைக்கு புறப்பட்டவர் இடையிலே புள்ளிமான் வேட்டையில் ஈடுபட்டு விட்டார் என்று ஊரார் கூறுவார்களோ என்ற சந்தேகம், குழப்பம், பயம் இல்லையா? மைனா, எங்களை பெற்றெடுத்த மண்மாதா அடிமை விலங்கு பூட்டப்பட்டு அவதிப்படுகிறாள். தாயை விடுவிக்க வேண்டிய நான் மாளிகையில், மஞ்சத்தில், மங்கையருகில், மயக்கத்தில் மதி இழந்து மடி மீது. ஏன் அடிக்கிக் கொண்டே போங்களே. நான் செய்த ஒரே குற்றம், அதுவும் என்னை அறியாமல் செய்த குற்றம், இந்த அரண்மனையில் பிறந்ததுதான். இப்போது என்னை நீங்கள் மண்டபத்துக்கோ மரத்தடிக்கோ கூரையில்லா பாழும் வீட்டுக்கோ எங்கே அழைத்தாலும் வரத்தையா. அடிமையை தகர்த்திட வந்த உங்களுக்கு நான் நிரந்தர அடிமை. மைனா, கண்களிலே நம்பிக்கை ஒளி தோன்றட்டும். மைனா என்ற பெயர் உதடுகள் மாத்திரமன்றி உள்ளமும் சேர்ந்து உச்சரிக்கட்டும். மைனா, நான் என்றும் உங்களுக்கு உரிமையுடையவள். உடலில் பாதி, நீங்களே என் உயிர். மைனா, திருநாட்டை மீட்க துடித்து நிற்கும் எனக்கு உன் வார்த்தைகள் களைப்பு நீக்கும் தேன்துளி, களிப்பு வழங்கும் கனிச்சாறு. மைனா, மைனா. சபாஷ், சபாஷ், மிக நேர்த்தி. பட்டத்து இளவரசி பகைவனின் காதலி ஆகிவிட்டாள். பார்த்தீரா மன்னவரே, பார்த்தீரா? ஏன் நிற்கிறீர்கள்? கைது செய்யுங்கள். ஓஹோ, தொடுவதற்கு உரிமை இளவரசிக்கு மட்டும்தானோ? அம்மையே, அமைதியாக இரு. ஆளவந்தாரே, அருகில் இருப்பது யார் என்பதை மறந்து விடாது. மகாராஜா, மன்னிக்கவும். தங்கள் அந்தஸ்துக்கு விரோதமாக யாரோ ஒரு நாடோடி பயலிடம் மனதை பறிகொடுத்த இந்த நன்றி கேட்ட பெண்ணை பார்த்ததும் எனக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. ஏதேதோ பேசிவிட்டேன். என் தந்தையின் மனதை கலைக்க எண்ணாதீர். தன் மகள் தவறு செய்ய மாட்டாள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். உண்மை, உண்மை. காஞ்சனமாலா சொல்வது அத்தனை உண்மை. என் மகள் தவறு செய்யவே மாட்டாள். தவறு செய்த மகளை தந்தை தண்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் தவறு செய்த மருமகளை மாமன் கண்டிக்காமல் விட மாட்டான். மாமன் என்று நீரே மகுடம் சூட்டிக் கொண்டீரோ? மாமன் என்று மட்டுமல்ல, இந்த நாட்டு மன்னன் என்றே மகுடம் புனைந்து கொள்வேன். என்ன? ஆச்சரியப்படாதீர் அரசே, ஆச்சரியப்படாதீர். அரசியல் குழப்பங்களாலும் அருமந்த புத்திரியாலும் உமது மூளை சூடேறி கிடக்கிறது. அது குளிர்ச்சி அடைய உமக்கு ஒரு நிம்மதியான இடம் தேவை. ஏய், இவரையும் கைது செய்யுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் இருவரையும். நில்லுங்கள். வீணை அழிவேண்டி மேலே போட்டுக் கொள்ளாதீர்கள். ஆள வந்தாரே, எச்சரிக்கிறேன், உடனே இவர்களை விடுதலை செய்யும். விடுதலை? வீரமணி இளவரசி விவாகமும் இவர்களின் விடுதலையும் ஒரே லக்னத்தில் நடைபெறும். அதாவது உலக விடுதலை. ஆள வந்தார்? ஆமா, நானேதான். இந்த நாட்டை ஆள வந்தார் நானேதான். இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. ஆளவந்தாரே, ஆளவந்தாரே, என்னை சிறையில் போட்டீர், மிக்க நன்றி. போனால் போகுது, மருந்து கொடுப்பதற்கு மருத்துவர்களையாவது அனுப்பி இருக்கலாமே. மாரப்பா, மாரப்பா, படி. சர்வ வல்லமையும் பொருந்திய வலியன்கோடு திவான் ஆளவந்தாரின் உத்தரையிட்டு பிரகடனப்படுத்தப்படுகிற உத்தரவு யாதனி, ராஜத்ரோகமான முறையில் வலியன்கோடு சமஸ்தானத்தில் எதிரிகளோடு உறவாடி ஆட்சியை கவிழ்க்க 5ஆம் படை வேலை செய்ததற்காக திருமேனிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் திகைக்கிறாய்? கதிரவன் உதித்து காலை பனி மறைவதற்குள்ளாகவே திருமேனியின் உயிர் மறைந்துவிடும். மைத்துனன் பிழைக்க, தங்கையின் மாங்கல்யம் நிலைக்க ஒரே வழி, ஒளிந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை இங்கே வருவதுதான். ஆமாம், அந்த சிலையை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடு. உன் தங்கையின் கழுத்திலே கயிறு இருக்கும். இல்லையே இவன் கழுத்திலே கயிறு இருக்கும். பயமுறுத்தி பயனடைய நினைக்காதே. சிறைச்சாலைகள், சித்திரவதைகள், தூக்கு மேடைகள் அத்தனையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வீரர்கள் பரம்பரை நாங்கள். ஒரு உயிரின் விலையாக
எங்கள் உயிரினும் மேலான சிலையை நாங்கள் தரமாட்டோம். போய்விடு. சொல்லாதவனே, உன் பொலிவிழந்த முகத்தை காட்டாமல் போ. தம்பிதுரை, நீ சிந்திப்பதற்கு இந்த இரவு முழுதும் இருக்கிறது. நன்றாக யோசனை செய். உன் அழகு தங்கை அங்கையர்க்கண்ணியின் எதிர்காலத்தை எண்ணிப்பார். வருகிறேன். தம்பிதுரை, திருமேனியின் கடைசி மூச்சை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வாடை காற்று தவித்துக் கொண்டிருக்கிறது. இரக்கமற்றவனே, இந்த பரிதாப மரணத்தை பார். கண்ணீரை கண்ணீரால் கழுவிக் கொண்டிருக்க இது நேரமில்லை. என் கழுத்திலே கிடக்கும் தாலியை காப்பாற்றணும். இல்லாவிட்டால் அவருக்கு முன்னே என்னை கொன்று பூவோடும் மஞ்சளோடும் பொட்டோடும் பொலிவோடும் அனுப்பிவிடு. மாசத்தின் மீது ஆணை, திருமேனியை எப்படியும் நான் மீட்டு வருகிறேன். அங்கு இருக்கணும். வேண்டாம், வேண்டாம், நிறுத்துங்கள். சபாஷ் தம்பிதுரை, சபாஷ். நீ புத்திசாலி. திருமேனியின் தண்டனை நிறுத்தப்படவில்லை, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றியோடு திரும்பி வா. மாமா, எவ்வளவு சந்தோஷமான நேரத்தில் எனக்கு குழந்தை பிறக்க போவது பார்த்தீர்களா? தங்கம், தைரியமாக இரு. இம்மாதிரி சமயத்தில் தான் மனம் ஒடிய கூடாது என்கிறார் வள்ளுவர். ஆபத்து, ஆபத்து! செங்கோடரா, நம்ம தம்பிதுரையா திருவள்ளுவர் சிலையை திவானிடம் கொண்டு வந்து தருவதாக வாக்களித்து சிலையை எடுக்க படையோடு வந்துட்டாருங்க. திருவள்ளுவரையா? கேட்கிறா மாமா என் தம்பியின் துரோகத்தை? பாவி, படிகாரம், அந்த ராஜகுமாரியின் மயக்கத்தில் நாட்டையே காட்சி கொடுக்க துணிந்து விட்டான் பாலன். தம்பி, அவன் என்னோடு பிறந்த சகோதரன் அல்ல, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அவனை கொன்று குவித்து விட்டு குரல் வந்த கோமான் சிலையை காப்பாற்றுகிறேன். வருகிறேன். தங்கதுரை, தங்கதுரை, தம்பிதுரை என்ற இரண்டு பேர்களை இந்த நாடு இதுவரை கேள்விப்பட்டது. இனி ஒரே பெயர் தான் அதில் நிலைக்கும். ஒன்று என் பெயர், அல்லது அந்த துரோகியின் பெயர். குழந்தை பிறந்து விட்டது. பார்த்து தூக்குங்க. அண்ணா, அண்ணா, அந்த புனிதமான வார்த்தையை உண்மையா களங்கப்படுத்தாதே. அண்ணா என்று என்னை அழைக்காதே. படுபாவி, தேச துரோகி, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? அண்ணா, உங்கள் தம்பி துரோகம் செய்ய மாட்டான். ஆனால் இது துரோகம் என்று தெரிந்தும் இதை செய்ய நான் ஏன் துணிந்தேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அமைதியாக யோசித்து பாருங்கள் அண்ணா. சிந்தனை, யோசனை, அமைதி, இனி இந்த உள்ளத்தில் அதற்கெல்லாம் விடவில்லையடா. நான் செய்த சிந்தனை எல்லாம் போதும், நான் கட்டிக்காத்த அமைதி எல்லாம் போதும். இனி உன் கண்ணீரால் என்னை ஏமாற்றி விட முடியாது. சென்றீரால் மாத்திரமே கழுவிக் கொள்ளக்கூடிய களங்கம் ஏற்பட்டு விட்டது. இனி அமைதி இல்லை, பொறுமை இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அண்ணா. தம்பி தம்பி என்று என்னை அழைத்து அணைத்து வளர்த்த என் அருமை அண்ணா, உங்கள் பொன்னான வாயினால் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தங்கையின் வாழ்வு பாழாகாமல் பாதுகாக்கவே இந்த பாதகத்திற்கு துணிந்தேன். இல்லை, இல்லவே இல்லை. இந்த சமஸ்தானத்து மன்னவனின் பெண் இருக்கிறாளே, அந்த சரசாங்கியின் ஓரவிடிகளிட்ட உத்தரவை நிறைவேற்றுகிறாள். கனிமொழியால் அந்த கட்டளைக்கு என்னுடைய நாட்டையும் என்னுடைய வள்ளுவரையும் காட்டிக் கொடுக்கிறார். அண்ணா, என்னை நம்புங்கள் அண்ணா. அங்க இருக்கண்ணியை
பிறவை கோலத்திலே வெள்ளுடையிலே வெறும் கழுத்துடனே பார்ப்பதற்கு விரும்பாமல் தானண்ணா இந்த விஷமனைய காரியத்தில் நான் இறங்கி இதை நான் நம்ப வேண்டும் என்கிறார். இதுவே உண்மையானாலும் தாயை கொன்றுவிட்டு தங்கச்சியை காப்பாற்று என்று எந்த தமிழனப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தான்? என்னது வீண ஆர்ப்பாட்டம் குழப்பம் கலகம் மரப்பா மலை கொண்டு போங்க சிலையை முடியாது. என் தலை உடலிலே இருக்கும் வரையில் சிலையை இங்கிருந்து யாரும் எடுத்துச் செல்ல முடியாது. அண்ணா தவிக்காதீர்கள் அண்ணா. தன்மானமற்றவனே, தமிழினத்தின் கடைந்தெடுத்த முதல் தர துரோகியே, விலகிப்போ. வீண் பேச்சு இதற்கு வீரர்களே. வீரமணி, எங்கள் விவகாரத்தில் நீ தலையிடாது. அண்ணா தயவு செய்து போய்விடுங்கள். நான் போய்விட வேண்டும், நீ இந்த நாட்டின் உயிரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படித்தானே? அண்ணா அண்ணா, சிறையை வையுங்கள் கீழே. முடியாது. வையுங்கள் கீழே. கொண்டு போங்க. நிறுத்துங்கள் அண்ணா. என்ன சொன்ன? முதலில் நீ பிறக்காதவன், பாவி, துரோகி. சரியான சமயம். அண்ணா 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 என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள். வீரமணி! 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 தங்கம், அத்தனையும் தங்கம். அழகான வேலைப்பாடு, மிக அழகான வேலைப்பாடு. திவான் அவர்களே, இதோ நீங்கள் கேட்ட திருவள்ளுவர் சிலை. இந்த சிலைக்கா என் அருமை அண்ணனையே பகைத்துக் கொண்டேன். பரவாயில்லை, என் தங்கையின் வாழ்வு மலர்ந்தால் போதும். இனி திருமேனியை விட்டு விடுங்கள். அதில் என்ன தடை? அழைத்து வாருங்கள் திருமேனியை. ஆஹா, இந்த தங்கமே பல லட்சம் பெருமானம் இருக்குமே. வீரமணி அப்பா, இந்த உலக உருண்டைக்குள் என்ன இருக்கிறது தெரியுமா? நிலக்கரி, மண்ணெண்ணெய், கந்தகம், எரிமலை. முட்டாள், இந்த உலகத்துக்குள் அதெல்லாம் இல்லை. மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவுளம், பச்சை, ரத்தினம் அத்தனையும் கொட்டி கிடக்கிறது. ஆஹா, அப்படிங்களா? மண்ணெண்ணெயாமல விளக்கெண்ணெய். திருமேனி பார், உன்னால் கொண்டு வர முடியாத சிலையை உன் மரியாதைக்குரிய மைத்துனன் கொண்டு வந்திருக்கிறான். ஏன் மைத்துனரே, இப்படி தலை வணங்கும் தாசானு தாசனாக எப்போதிருந்து மாறினீர்? விடுதலை கனல் பிறக்கும் உமது இருதயத்தை எடுத்து அடிமை சாக்கடையிலே ஊற வைத்தவர்கள் யார்? ச்சே, வெட்கம், வெட்கம். எல்லாம் உன் விடுதலை. மானத்தை ஈடாக வைத்து பதிலுக்கு உயிரை பெறுகின்ற பரம்பரையில் நான் பிறக்கவில்லை.
மயிர் நீப்பின் வாழா கவரிமானை போல் மானம் அழிந்தால் உயிர் நீக்கும் தமிழ் மரபு, குரல் மரபு, என் மரபு. யாரோ உன்னை விடுதலை செய்ய போவதாக ஏன் தப்பு கணக்கு போட்டு எகிரி குதிக்கிறாய்? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தவனே, உனக்கு விடுதலையே கிடையாது. என்ன? விடுதலையே கிடையாதா? அப்படியானால் எனக்கு அளித்த வாக்குறுதி காற்றிலே பறக்கிறது. அதை தொடர்ந்து பறக்க உங்கள் ஆவியும் துடிக்கிறது. என்னை அடியோடு ஏமாற்றி விட்டாய். இது நியாயமல்ல. திருவேணியை விடுவித்து விடு. இவனையும் பிடித்து கட்டுங்கள். பெண்ணை கொடுத்தவன், பெண்ணை கட்டியவன் இருவரும் ஒரே நேரத்தில் மேலுலக பயணத்தை ஆரம்பிக்கட்டும். இந்த துரோகிகளுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறேன். தம்பிதுரையின் தலை உருளட்டும். திருவேணியின் உயிர் அங்கேற்கண்ணியின் மாங்கல்யத்தை அறுத்துக் கொண்டு பெரும் பயணம் தொடங்கட்டும். காரணமில்லாமல் தம்பிதுரை இந்த காரியம் செய்திருக்க மாட்டான். வானத்திலே இடி கூட காரணத்தோடு தான் இடிக்கிறது. அது மனிதனின் தலையிலே விடும்போது அந்த காரணத்தை பற்றி யார் கவலைப்படுவார்கள்? மனதை அலட்டிக் கொள்ளாது. எல்லாம் மெய்யாகவே முடியும். உங்கள் ஆரூடத்தை நம்பி இருக்க இதுவல்ல நேரம். இதோ என் ஆற்றலை நம்பி வள்ளுவன் குண்டத்து மக்களின் மன உறுதியை நம்பி புறப்பட போகிறேன். என்ன சொன்னாலும் உன் முடிவு மாறப்போவதில்லை. நடப்பது நடக்கட்டும். பிறந்த நாட்டின் பெருமையை காக்கப் போகிற நீ உனக்கு பிறந்த பரிமள செல்வத்தை பச்சை உடம்புக்காரியாம் இதயராணி ஒரு முறை பார்த்துவிட்டு போ. மாமா, மனைவி, மக்கள், குடும்ப வாசம் இவைகளை சொல்லி குமுறி எழுந்து விட்ட எங்களை தடுத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். நாடு அமைதியாயிருக்க வரைத்தான் மாமா மனிதனுக்கு மாடு, மனை, வீடு, வாசல், மக்கள் சுத்தமெல்லாம். இன்று அமைதி இல்லை. மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பும் வரையில் நானும் வீடு திரும்பப் போவதில்லை. மனைவி மக்கள் முகத்தை பார்க்கப் போவதும் இல்லை. வீரர்களை, நாட்டுக்கு விடுதலை தேட வீட்டுக்கு ஒருவர் கிளம்புங்கள். கோட்டையை உடைப்பதற்கான கருவிகளோடு கிளம்புங்கள். இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும். வெற்றி! வெற்றி! அண்ணா, 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 இந்த துரோகி பிடித்து கட்டுங்கள். ஐயோ, என்னை அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் அண்ணா. நான் துரோகி அல்ல. துரோகி அல்ல. இளவரசின் திடோர புன்னகைக்கு அடிமையாகி எங்கள் இதயத்தை வேலா குத்தி வள்ளுவர் சிலையை களவாடி சென்ற நீ துரோகி அல்ல அண்ணா. ஓஹோ, துரோகி நெஞ்சத்தில் மஞ்ச அமைத்துக் கொண்ட தோகவையிலும் இந்த ரதத்தில் தான் இருக்கிறாளோ? வெட்ட கேட்ட மறைக்கு வெண்பட்டு முக்காடா. வள்ளுவர் சிலை, வள்ளுவர் சிலை. அண்ணா, தம்பி, அண்ணா, சிலையை திரும்ப கொண்டு வந்து நான் தங்கள் முகத்தில் விழிப்பது என்று சபதம் செய்து கொண்டேன். அதை நிறைவேற்றி விட்டேன். அண்ணா, தங்கள் மனம் வருந்தும்படி நடந்து கொண்ட எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். தம்பி, தம்பி, அண்ணா, தம்பி, தாயகமெங்கும் ஒளிவிட்டுக் கொண்டிருந்த நமது சகோதர பாசத்தை மறைக்க இளவரசி காஞ்சனமாலா என்னும் காரணம் மூடித்து அண்ணா, இன்று அந்த இருள் விலகியது. இன்பம் பிறந்தது. அண்ணா, இளவரசி காஞ்சனாவை அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். அவள் தான் இந்த சிலையை மீட்டுக் கொடுத்தாள். வள்ளுவர் சிலையை மட்டுமல்ல, நம் வள்ளுவன் குன்றத்திற்கே சுதந்திரம் வழங்க அவள் தயாராக இருக்கிறாள். ஆனால் அவள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. சிலையை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சரியாகிறதை. யார் நீ? வலியன்கோட்டு திவான் அனுப்பிய தூதன்.
எதற்காக வந்தாய்? உன்னை தப்ப விட்ட சதிகார இளவரசி திவான் கையில் சிக்கி சித்திரவதைப்படுகிறார். மன்னரோ மரண கயிற்றில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கிறார். திருமேனியை நோக்கி சாவு வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்துக்கள் நீங்க இறுதி நிபந்தனை, சிலையை திரும்ப கொண்டு வர வேண்டும், அல்லது வலியன் கோட்டுப்படை வள்ளுவன் குன்றத்தையே நாசமாக்கிவிடும். என்ன ஆணவம்! தூதன் என்பதால் உன் தலை இதுவரையில் கருத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. உன் எஜமானிடம் சொல். வலியன் கோட்டுப்படை வள்ளுவன் குன்றத்தில் மோதுவதற்குள் வள்ளுவன் குன்றத்து கொடி வலியன் கோட்டு அரண்மனையில் பறக்கும் என்று சொல். ஓடிப்போ. திருமேனியின் உயிர் வேண்டாமா? உங்கள் உயிரே தேவையில்லை என்கிற போது அவன் உயிர் எதற்காக? வருகிறேன். வள்ளுவன் குன்றத்து மரணகொடி பெருமக்களே, வலியன் கோட்டு சமஸ்தானத்தின் மீது பாயுங்கள். கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது என்ற நிலைமை இனி நமக்கு வேண்டாம். விடுதலை, விடுதலை! நமது தாயகத்தில் சுதந்திர சூரியன் உதிக்கட்டும். தம்பியுடையான் படக்கஞ்சான் நெஞ்சுறுதியோடு இதோ நான் புறப்பட்டு விட்டேன். கிடைத்தார் சுதந்திர திருநாடு, இல்லையா இடுகாடு என்று லட்சியம் விளக்கமிட்டு புறப்படுங்கள், புறப்படுங்கள்! வெற்றி! 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 மண்டபத்தில் தங்கச்சிலியாக வீற்றிருக்க வேண்டிய நீ பொழுந்துவிடும் நெருப்பில் மெழுகுச்சிலியாக கரையப் போகிறாய். ஆளவந்தார், என் மகளை கொல்லாதே, அவளுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கொள். இனி உங்கள் பரம்பரையே இருக்கக்கூடாது. ஆளவந்தார், உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். என் மகளுக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒன்று வேண்டாம். அவளை உயிரோடு விட்டுவிடு. அப்பா, கோழிகள் அல்லவா உயிரை யாசிப்பார்கள். இந்த கொடியோர்கள் செய்யலை செய்யட்டும். நடக்கட்டும். வள்ளுவன் குன்றத்து கோடைகள் வாய்க்கதவை முட்டட்டும். அதற்குள் இந்த ஒன்று கொடியின் உயிர் வானமண்டலத்தை எட்டட்டும்.
அந்த வீரர்களின் உடலை பொறியாக்குங்கள். ஒண்ணு இல்ல, ஜாக்கிரதையா பாத்துக்கிறவன். இளவரசி, யாரும் நினைக்காதீர்கள். விடுதலை வீரர்களே, உங்கள் மார்பிலே நான் பூசப் போகிறது சுதந்திர சந்தனம் அல்ல, ரத்தச்சேர், ரத்தச்சேர். மதிப்புக்குரிய பெருமக்களே, நமது விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றது. இந்த போரில் ஈடுபட்ட வீரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். களத்திலே மரணமடைந்தவர்களுக்கு என் வீர வணக்கம்.
நல்ல எண்ணத்தோடு நமக்கு சுதந்திரம் அளித்த வலியங்கோட்டு மன்னர் வலியங்கோட்டு மன்னர். இந்த நாட்டுக்கு நான் சுதந்திரத்தை மட்டும் வழங்கவில்லை, என் சுந்தர மகளையும் தம்பித்துறைக்கு வழங்குகிறேன். வள்ளுவன் குன்றம் சுதந்திரம் பெற்றது போலவே வலியங்கோடும் திவானிடமிருந்து சுதந்திரம் பெற்று விட்டது. இரு நாட்டிலும் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்ற எழுச்சி பிறந்து விட்டது. வள்ளுவர் சிலையும் நமக்கே உரிமையாகிவிட்டது. வாழ்க வள்ளுவர்! திருக்குறள்! வள்ளுவர்!